எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து மாமி பேசுறேன். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்ப இந்த புதுசா கல்யாணம் ஆன குழந்தையெல்லாம் ஒரு 2-3 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த தேங்காய் போலி எப்படி பண்றது எங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டா, அதனால அவளுக்கு இன்னைக்கு நான் அந்த போலி பண்ணி காமிக்கிறேன். போலியில எத்தனையோ வகை பண்ணிக்கலாம். பருப்பு போலி பண்ணலாம், தேங்காய் போலி பண்ணலாம், சக்கரவள்ளி கிழங்கு போலி பண்ணலாம். எந்த சத்து நமக்கு எது தேவையோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் தேங்காய் போலி தான் செய்யறேன். ஏன்னா இது கெட்டு போகிறது 2-3 நாளைக்கு தாங்கும். பண்டிகைக்கெல்லாம் பண்ணிக்கலாம், சாமி நைவேத்தியத்துக்கு வச்சுக்கலாம் இந்த போலி. அதனால இன்னைக்கு தேங்காய் போலி நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத இப்ப நம்ம முதல்ல பார்த்துடலாம். போலிக்கு மைதா எடுத்திருக்கோம். கோதுமை மாவுலையும் பண்ணலாம். இன்னைக்கு நான் மைதா 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் நல்லா நைஸா உடைச்சு 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் நல்ல பெரிய காய் துருவி தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 சிட்டிகை போட்டுக்கலாம் கலருக்கு, 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். மாவு பிசையறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். அந்த காலத்துல நல்லெண்ணெய் தான் இந்த போலி மாவுக்கு ஊற்றி பிசையிற பழக்கம். அது மாதிரி நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். போலி நம்ம கல்லில் போட்டு எடுக்கிறதுக்கு நெய் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். அருமையான தேங்காய் போலி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல மாவு, மேல் மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டா மாவு நல்லா ஊறும். ஊறினாதான் நல்லா இழுத்து நம்ம போலி தட்டுறதுக்கு வரும். அதனால இந்த மாவு நான் முதல்ல பிசைஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கு மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் மைதாவை போடுறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கலாம். 1/4 கிலோ கூட போட்டுக்கலாம். கப்பில் அளந்தும் நீங்கள் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி ரொம்ப வேண்டாம், இது ஒரு நல்ல கலராக இருக்கும். வெறும் வெள்ளையாக மைதா மாவு செய்கிறது இல்லை. அதனால பண்டிகை காலங்களாக இருக்கிறதுனால மஞ்சப்பொடி நம்ம போட்டுக்கிறோம் 1 ஸ்பூன். உப்பு போடாமல் எந்த பண்டமும் பண்ணுறதில்ல. அதனால உப்பு 1 சிட்டிகை, ரொம்ப உப்பு போடக்கூடாது. வெல்லம் போட போகிறோம். 1 சிட்டிகை உப்பு. இப்போ நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அப்புறமா வேணும்னா நீங்கள் நம்ம தேவைப்பட்ட ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து இப்படி பிசைன மாவு பிசையும் போது இப்படி பிசைஞ்சோன்னா நமக்கு கையும் வலிக்காது, எல்லாம் ஒரேடியாக உறவு சேர்ந்து வரும். அதனால எப்போ மாவு பிசைஞ்சாலும் இது மாதிரி பிசைஞ்சிருக்குங்க. இப்போ இந்த போலி மாவு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டீங்க பாருங்க, இப்படி வரணும். ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது. இப்படி எடுத்தோம்னா இப்படி வரும். நல்லா ஒட்டாமல் பிசைஞ்சாச்சு. இந்த மாவு கொஞ்சம் ஊறணும். ஊறினா போலி நல்லா வரும். அதனால இந்த மாவை நான் மூடி வச்சுட்டு பூர்ணம் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம துருவின தேங்காயை அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதனால நம்ம மிக்சியில் இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னாக்க பூர்ணம் நல்லா உருட்டுறதுக்கு நமக்கு செண்டு மாதிரி வரும். அதனால மிக்சியில் இதை நான் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். இந்த தேங்காய் இப்போ நான் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிறேன். தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணியாக போயிடும், நாழியாகும். தொட்டு ஊற்றலாம், இல்லாட்டி ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ தேங்காயை கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டேன். அது நான் பாத்திரத்துக்கு மாற்றுவேன். எப்பவும் போல நான் அடி கனமான வெண்கல உருளி ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது தூக்க முடியாது, ரொம்ப தான் இருக்கு. இதுல தான் நான் இப்போ பூர்ணம் பண்ண போறேன். தீயாம நல்லா வரும். இப்போ அரைச்ச தேங்காயை போட்டுக்கிறேன். இப்போ இந்த 1 கப்பு அரைச்ச தேங்காய்க்கு 1 கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன்.
நீங்களும் தேங்காயை அளந்து போட்டுக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் அந்த வெல்லம் நனையிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெல்லம் நல்லா கரைஞ்சு உங்களுக்கு தேங்காயோட சேர்ந்து சுருண்டு வரணும். பூரணம் வந்து நல்லா சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாம வரணும். அடி பிடிக்காம நல்லா கலரணும். ஒரு சொட்டு நெய் ஊற்றினோம் அப்படின்னா அடி பிடிக்காது, வாசனையாகவும் இருக்கும். நான் ஒரு சொட்டு நெய் ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பூரணமும் வெல்லமும் சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டலை நல்லா வருது. ஏலக்காய் அப்படி பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு 1 போடுறேன். நல்லா வாசனையா இருக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு சொட்டு நெய் ஊற்றிட்டு பாத்திரத்தில் ஒட்டாம இது அருமையா வந்துடுது. இனிமேல் இதை ஆற வச்சு நம்ம ஒவ்வொரு உருண்டையா உருட்டி வச்சோம்னா போலி தட்டும் போது எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த பதம் பாத்திரத்துலையும் ஒட்டாது. இந்த பாருங்க, நல்லா குழண்டு பாத்திரத்தை விட்டு நல்லா வரும். இதை இறக்கி வைக்கிறேன். தேங்காய் பூரணம் எல்லாத்தையுமே தட்டுக்கு நான் மாத்திட்டேன். இப்படி தண்ணியை தொட்டுல கை கூடாது. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கலாம். இந்த பூரணம் வந்து இப்ப பாருங்க நல்லா ஆறி போச்சு, உருட்டை வருது. இது மாதிரி உருட்டி வச்சுட்டாக்க நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்ப இந்த பூரணம் வந்து நான் ஆற வச்சு இது மாதிரி உருட்டியிருக்கேன். இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்ப இனிமே நம்ம இப்போ போலி போட ஆரம்பிக்கலாம். இது வந்து போலிக்கல். போலிக்கல் இன்னும் சதுரமாவும் இருக்கும். ஒரே நேரத்துல 10 போலி போடுற மாதிரியும் அந்த காலத்துல இருக்கும். இதை நான் வீட்டுக்குன்னு வச்சுருக்கேன். இது தண்டவாள கல்லுன்னு சொல்லுவாங்க. கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும். இது ரொம்ப வருஷமா இதை பாதுகாத்து வச்சிருக்கேன். கீழே போட்டா உடைஞ்சு போயிடும். இது வந்து கனம் தீயாம வரும். அதனால இதை நான் இப்போ போலிக்கு எடுத்து வச்சிருக்கேன். இரும்பு தான் இது. அதே மாதிரி இரும்பு தோசை திருப்பி இப்ப இந்த கல்லை நான் பற்ற வச்சுட்டேன். கல்லு காயட்டுறது. கல்லு காயவே 5 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து இந்த சப்பாத்தி கல், நாங்கள் இதில் அதிரசம் போடுவோம் இந்த கல் மேலே. இப்போ இலை வந்து திருப்பி போட்டிருக்கேன் பின்பக்கமா. நெய்யோ எண்ணெயோ எது வேணா இதில் நம்ம தடவிக்கலாம். நெய் நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் போலிக்கு. அதனால நான் நெய் தான் தடவிருக்கேன். இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறி போச்சு. இப்போ இந்த மாவு வந்து இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா ஒரே அளவா வரும். இது மாதிரி நம்ம மெல்லிசா இந்த மாவு வந்து தட்டிக்கலாம். உங்களுக்கு பெருசா வேணா மாவு பூர்ணம் கூட வச்சுக்கலாம், சின்னதா வேணா சின்னதா தட்டிக்கலாம். நமக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த பூர்ணத்தை வந்து இது நடுவில் வைக்கிறோம். பூர்ணத்தை வச்சுட்டேன். இதை வந்து நான் வந்து இப்போ வந்து மூடுறேன். இதை மூடியாச்சு. கூடுமானவர்னு பூர்ண வெளியில வராம மூடணும். நல்லா நம்ம மூடிட்டோம்னா பூர்ண வெளியில வராது. பாரு, இப்படியே நம்ம வந்து மெதுவா தட்டி பெருசாக்கிண்டே வரலாம். அது வாட்டுக்கு நல்லா மாவு ஊறி இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு பெருசு நம்ம பண்ணிக்கலாம். சொட்டு நெய் நான் ஊற்றிக்கிறேன்.
இந்த போலியை இப்படி போடுறோம், திருப்பி போடுறேன். மிதமான தீயா வச்சுக்கணும். ரொம்ப வேகமா வச்சோம்னா தீர்ந்து போயிடும். மிதமான தீயா வச்சு நம்ம இப்படி நல்லா நெய்யில திருப்பி விட்டு கொஞ்சம் நல்லா பொறுமையா நம்ம எடுக்கலாம். அடுப்பை பெருசு பண்ணோம்னா தீர்ந்து போயிடும். பாருங்க, நல்லா நம்ம அந்த பவுன் கலர்ல இப்ப எடுத்து நான் தாம்பரத்துல போடுறேன். அப்புறமா நான் மடிச்சு வைக்கிறேன். அடுத்த உருண்டை அது மாதிரி எடுத்துட்டேன். மாவு நல்லா ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு மாவு நல்லா வரும். உருண்டை எடுத்து நடுவில் வச்சு இது மாதிரி மூடுறோம். ஒவ்வொரு பக்கமா நம்ம மூடிண்டே வரலாம். மாதிரி எல்லாத்தையும் மூடி இந்த கல் வந்து ஒரே சீரா காயும். இந்த தண்டவாள கல் முறுக்கு இது ஒரே மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் கூட செவந்துக்கு வந்து போகாது. இந்த போலியை இந்த மாதிரி அருமையா வெந்து போச்சு. அடுத்தது இப்ப எடுக்கலாம். இதே மாதிரி எல்லா போலியும் நம்ம போட்டு எடுத்து மடித்து வச்சுக்கலாம். இப்ப எல்லா மாவையும் நான் இப்ப போலி போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நான் எல்லா மாவையும் போட்டேன். இப்ப அருமையான தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு. நெய்யும் தேங்காய் வாசனையும் ஏலக்காயும் அவ்வளவு மனமா இருக்கு. இதுக்கு ரொம்ப செலவு இல்லை. நம்ம இருக்கிற பொருளை பண்டிகைக்கு வாங்குறத பொருளை வச்சே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் எல்லா பண்டிகைக்கும் பண்ணிக்கலாம். தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். தை வெள்ளிக்கிழமையே இது மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சாலும் இது 3 நாளைக்கு கெட்டு போகாது. அப்படியே எடுத்து வச்சு மூடி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். நெய் அப்பப்ப நெய் வேணும்னா நெய் போட்டு சாப்பிட்றவா சாப்பிடுவா, அப்படியே சாப்பிட்றவா சாப்பிடுவா. இது வெறும் தேங்காய் தான். நல்லா சுருளா நம்ம வெல்லம் போட்டு வதக்கியிருக்கோம். இது அருமையான ஒரு நல்ல ஒரு தின்பண்டம்னு சொல்லலாம். நீங்க ஒரு நாள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை மாதிரி போலி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நல்ல ஒரு ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.